ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ரெட் ட்ராகன் சேனல். நான் உங்கள் ரஞ்சு குவீன். இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்கணுன்னு தோணுச்சு. ஸோ இந்த கேள்வி உங்கள் எல்லாருக்கு முன்னாடி நான் கொண்டு வந்து வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். போகிற போக்கில் அந்த பெல் ஐக்கானை ஒரு தட்டிட்டு போனீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் எங்கள் கூட கலந்துரையாடலாம். இன்றைக்கி என்ன கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னா, திடீர்னு காதல் அப்படின்னா என்ன, உங்களுடைய பார்வையில் காதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் மூலமாக எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக நான் என்கிட்டேருந்து ரிப்ளை வரும். அதுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படிங்கிறது என்னென்னே தெரியாத வரைக்கும் நம்ம எல்லாருமே அதை நேசிக்கிறோம். ஆனால் இதுதான் காதல் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நேசிக்கிறதுக்கு யோசனை செய்கிறோம். என்னன்னே தெரியாமல் நேசிக்கப்படுவது காதல் கிடையாது. ஆனால் என்னென்னு புரிஞ்சதுக்கப்புறம் காதலிக்கிறோம் இல்லையா? அப்படி காதலிச்சோம்னா அதனுடைய அருமை நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் போகவே போகாது. முதல்ல காதலை நேசிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம காதலிக்கவே யோசிக்கணும். முதல்ல நம்ம எதை யோசிக்கணும், எதை லவ் பண்ணணும் அப்படின்னா காதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. காதலை நம்ம வார்த்தையே கிடையாது, காதலை நேசிக்கணும். அந்த காதலை நேசிச்சிட்டோம் அப்படின்னதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொருத்தர் மேலே நம்ம அந்த அன்பை காதலை கொடுக்க முடியும். காதலை நேசித்தவன் கண்களுக்கு காமம் தெரிவதில்லை, காதலை நேசிக்காமல் காதலிப்பது காதலும் இல்லை. இது என்னுடைய கருத்து. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது கருத்து இருக்கும் இல்லையா? காதல் என்னுடைய கண் பார்வையில் காதல்னா இதுதான் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அந்த கருத்தை எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். ஸ்டே டியூன் வித் ரெட் ட்ராகன் சேனல். அது வரைக்கும் மீண்டும் வேறு ஒரு டாபிக்கோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஞ்சு குவீன்.